கோல்டு தான் மேலே போகும்னு நினைக்கிறாங்க. நான் பெட் பண்ணுவேன் 2 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக் 3000 போயிருக்கும். சேவிங்ஸ் ஹேபிட் வில்லேஜ்லேருந்து தான் வந்து. வில்லேஜ் தான் ரிஸ்க் பயங்கர எடுக்கிறவங்க. நான் காலேஜ் படிக்கும்போது 3 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டேன். இன்னைக்கு 20 ரூபாய்க்கு தான் நல்ல டீ சாப்பிட முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பலை அப்படின்னா கடையில் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பேங்க்கில் பணத்தை போடுறீங்க, பேங்க் திவாலானா உங்களுக்கு 1 லட்சம் தான் வரும். ஒரு காமனாக ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலுக்காக வெயிட் பண்ணு. இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸுக்கு பேஷன்ஸ் தேவை. இன்னைக்கு அவன் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு டோன்ட் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு ஆப்ஷன். இப்போ 5000 லாஸ்னா மயக்கம் போட்டு வந்துடுவீங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கவங்கன்னா ட்ரேடராக இருக்காங்க. படிங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய குழிகளை பார்த்துட்டு வந்திருப்போம் 16 இயர்ஸில். கவர்மெண்ட்டை நம்புங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக இது கற்றுக்கிட்டாங்கன்னா ஸ்டாக் இஸ் த ஒன்லி ஏரியா வேர் யூ கேன் டூ அ உமன் எம்பவர்மெண்ட். Welcome to Zebu 66 episode of First Million. இன்னைக்கு நம்மளோட guest Mr. Sandil Kumar. He is a authorized mutual fund advisor with 16 years of experience in the market. அது மட்டும் இல்லாம he is a founder of A Group. Welcome sir. வெல்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கேன். சூப்பர் சார். ஸோ சாமானிய மக்கள் 10 லட்சம் சேவ் பண்ணுறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது சார். ஸோ அது எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாக நான் அதை எப்படி சேவ் பண்ணலாம் சார்? இப்போ நான் வந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம 10 லட்ச ரூபா எப்படி சேமிக்கலாங்கிறது வேரியஸ் அசெட் கிளாஸ் தான் சொல்கிறேன். இப்போ சாமானிய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு வந்து நமக்கு பெரிய கனவாக இருக்கும். ஆமாம். ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு 2000 ரூபா எப்படியாவது சேமித்து பக்கத்தில் இருக்க கடையில் போய் கோல்டு வாங்கலாம், இல்லை நம்ம ஏடிஎஃப்பில் போய் கோல்டு வாங்கலாம், இல்லை கோல்டு போய் நிறைய சிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு 12.5 வருஷம் கோல்டு ஆஸ் அசெட் கிளாஸ் அப்படின்னு நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2000 ரூபா தான், அதுக்கு மேலே கிடையாது. நான் சொல்கிற ஸ்டெப் அப் அதெல்லாம் கிடையாது. 2000 ரூபா பண்ணாலே அந்த 10 லட்ச ரூபா கோல் அச்சீவ் சாமானியங்க. இப்போ அதை தாண்டி வேறு அசெட் கிளாஸ் அப்படிங்கும்போது சில்வரை டெலிவரி எடுத்திருந்தாலோ வச்சுருந்தாலும் இப்போ அது 10 லட்ச ரூபா வந்திருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் 2000 ரூபா ஸ்டெப் அப் இல்லாமல் ஓகே ஒரு 22% கொடுக்குற ஒரு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் இல்லை ஒரு மிட் கேப்பே நிறைய 22% கொடுத்துருக்கு. இல்லை ஒரு 15% கொடுத்தாலே 10 வருஷத்தில் அச்சீவபிள். ஓகே. நீங்கள் 10 லட்ச ரூபா ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இது கூட பயங்கரமாக பெருகும். இட்ஸ் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நம்ம பொதுவாக நம்ம விப்ரோ ஸ்டாக் வந்து ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி போனஸ் அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி 1000 crores வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெறும் 10,000 ரூபா. பட் அதே இது நான் வேறு ஸ்டாக்கில் போட்டோம்னா தெரியாது போயிருப்போம். ஸோ நம்ம நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக் மட்டுமே நம்ம தொடர்ந்து, ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. நிஃப்டி 50 இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் தொடர்ந்து போட்டிருந்தா ஈஸியாக 7 இயர்ஸ்லேயே அச்சீவ் ஆகும். அதுதான் 10 லட்ச ரூபா ஈஸியாக அச்சீவ் ஆகும். இவங்க புரிதல் வேணும். இப்போ நம்ம வந்து சாமானிய மக்களில் போய் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருந்தால் மந்த்லி ஒரு 2000 ருபீஸ் ஸ்டாக்கை டெலிவரி எடுத்து கொடுங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு 10 லட்ச ரூபா ஈஸியாக அச்சீவபுளாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். இதெல்லாம் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது? இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிச்சுமா. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறா. நான் எம்பிஏல கற்றுக்கிட்டதை விட 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. பேசிக் எஜுகேஷன் வந்துருச்சு. முந்தி இல்லை. ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அமேசிங். இன்னைக்கு செபி கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கவங்கன்னா ட்ரேடாக தான் இருக்காங்க. ஆனால் தவறுதலாக ஆப்ஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. கரெக்ட். இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நிறையா ஒர்க் பண்ணும், மல்டிப்ளிகேஷன் பயங்கரமாக ஒர்க் பண்ணும். பேஷன்ஸ் எனக்கு யாரும் இல்லை. சாமானிய மக்கள் பேஷன்ஸாக இருந்தால் யூ கேன் டூ வண்டர்ஸ். இன்னொன்று வந்து நம்ம வந்து சாமானிய மக்கள் தான் அவன் சொந்தக்காரனை சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தேர் இஸ் அன்டேப் பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில சூழலில் வந்து வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கும் இது ப்ரிஃபரபிள். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் ஸ்பெகுலேஷன். நீங்கள் மார்க்கெட் அப்படிங்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் லூஸ். எப்படி என்ன சொல்கிறாங்க, 90% ஆஃப் த பீப்புள் லூஸ் இன் டெரிவேட்டிவ் ஆப்ஷன்ஸ். பட் நாங்கள் நிறைய போய் பார்க்குறோம். என்னைக்காச்சும் ஒரு தெரியாமல் ஃப்ரெண்டு சொல்லி ஸ்டாக் வச்சுருக்காங்க, அது குப்பையாக வீட்டில் சட்டிக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி பல கோடிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, சூப்பர் சார்.
ஸோ ஏன் சார் இன்வெஸ்டிங் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஒரு வெல்த் கிரியேஷனுக்காக? நான் காலேஜ் படிக்கும்போது 3 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டேன். இன்னைக்கு 20 ரூபாய்க்கு தான் நான் டீ சாப்பிட முடியும். தேர் இன்ஃப்ளேஷன் ரைசஸ், ரைட்? 70 rupees அதிகமாக கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு வீட்டு அரிசி வந்து 70 ரூபா இருக்குது ஆவரேஜாக. 50 ரூபா இருக்குது ஒரு ரீசனபிள் நல்ல குவாலிட்டி. 50-40 ரூபா இருக்குது. பட் விவசாயிக்கு போகிறதில்ல, அது ஒன்று. இந்த இன்ஃப்ளேஷன். ஆனால் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விலை எடுத்துகிற 20 ரூபாய்க்கு எனக்கு சூப்பரான அரிசி கிடைக்கும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்ஃப்ளேஷனுக்கு அஃபெக்ட் ஆகுறீங்க. உங்கள் பால் ரேட் ஏறுது, ஆமாம், அரிசி ஏறுது, கிராசரி எல்லாமே ஏறுது, டீ ஏறுது. இதை விட பெரிய இது வந்து குழந்தைக்கு உண்டான எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இஸ் 15. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ் டு காலேஜ். நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜை சேர்த்தணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸு, டாப் காலேஜ் சேர்த்தனா ஒரு ஃபீஸு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எதர் இன் கோல்டு, சில்வர், பாண்ட், கார்பரேட் பாண்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கார்பரேட் பாண்ட் 12% வருதா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கு. நான் வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன் அப்படின்னு இன்னைக்கு தேதியில். இன்னும் ஒரு 10 வருஷம் கணக்கு எடுத்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் போகும்போது உங்களுக்கு 25,000 தான் இருக்கும். பொருட்கள் விட ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைஸ்னால் என்னவா இருக்கும் சார்? பேஷன்ஸ். ஓகே. என்ன ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படிங்கும்போது பேஷன்ஸ், அசெட், நிறைய அசெட். அசெட் அப்படிங்கும்போது நான் வந்து ஸ்டாக் மட்டும் அசெட்டாக பார்க்கல. ஒரு எல்லா அசெட்லேயும் ஒரு கலவையாக இருக்கும். இங்கேருந்து சில்வர் மேலே போக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. பைக்கில் இன்றைக்கி சில்வர் வருது, எல்லாம் ஈவி நோக்கி போகிறீங்க. சோலார் பேனல் ஜாஸ்தி இருக்குது. போன வருஷம் வந்து 54 lakh tons ஆஃப் சில்வர் ரீயூஸ் பண்ண முடியாது. எல்லோரும் என்ன பண்ண நினைப்பாங்க, கோல்டு தான் மேலே போக்கும்னு நினைக்கிறாங்க. நான் பெட் பண்ணுவேன் சில்வர். ஐ எம் ஹேவிங் பிக் கன்விக்ஷன் இன் சில்வர். இங்கேருந்து மேலே பயங்கரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் சில்வர் வாங்கணுங்கிறது, ETF வாங்கணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்பலை அப்படின்னா கடையில் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி வீட்டில் வச்சு போகலாம். இல்லை, இதில் நான் நிறைய கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளித்தட்டு கொடுப்பீங்க, அந்த அன்றைக்காச்சும் யூஸ் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ கோல்டு ஆஸ் அசெட் கிளாஸ் எடுத்துக்கலாம், சில்வர் எடுத்துக்கலாம். பேஷன்ஸ் தான் முக்கியம். இப்போது 30 ரூபாய்க்கு நிறைய சில்வர் ஒரு கிராமுக்கு வாங்கினாங்க. 80 ரூபா வந்தாலும் டபுள் ஆக்ஷன் விட்டுட்டாங்க. இங்கிருந்து அது 300 போகும். இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 100 ரூபா இருக்குது. ஓகே. நான் 200 ரூபா வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் டபுள்னு விற்றுருவேன். 2 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக் 3000 போயிருக்கும். என்னோட டெஸ்டினேஷன் இங்கேருந்து நான் சென்னை வரைக்கும் போகணுன்னு பிளான் பண்ணால் நடுவில் நான் சேலத்துலேயே இறங்கிடுவேன். நான் சென்னை வரைக்கும் போனால் தான் அது மாதிரி. ஸோ இங்கே வந்து காம்பவுண்டிங் ஆகிறதில்ல, பாதியிலே வெளியே வந்துடும். ஸோ ஒரு காமனாக ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலுக்காக வெயிட் பண்ணு. ஓகே. ஸோ அந்த பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க நீங்கள். சூப்பர். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து CA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, MBA ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. யூஜியில் நிறைய காலேஜஸில் வந்து எஜுகேஷனில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். சரி, இது வந்து நிறைய பேர் ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ஷனில் எனக்கு ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான். அவுட் ஆஃப் மணினா என்னன்னு தெரில, அந்த இதில் போய் அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் வாங்கி வச்சுருக்கான். என்ன தெரியும் போட்டு வாங்கி வச்சுருக்காங்க. சரி, தேர் இஸ் அ கேஸ். ஒரு CA படிக்கிற ஸ்டூடெண்ட், வெல் டு டூ பர்சன், ஆப்ஷனில் 40 lakhs மேலே லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆப்ஷனில் வந்து பீப்புள் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு பேஷன்ஸ் தேவை. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக புக்கு வாங்கி படித்து அதை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை பேப்பர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னா இந்த லாஸை மினிமைஸ் பண்ணி அங்கே மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் இந்த இன்டெப்த் எதுவுமே படிக்காமே டைரெக்டாக படிக்காம ஹர்ட் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது மார்க்கெட்டில். கரெக்ட். இப்போது அவன் ஃப்ரெண்டு பண்ணியிருப்பான், அவன் நானும் பண்ணணும். ஸோ அவன் ஃப்ரெண்டு வெல் டு டூவாக இருப்பான், அவனுக்கு 10,000 இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இன்றைக்கி அவன் பண்ணுறான் நான் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய கேசஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹர்ட் மென்டாலிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணாலே நல்லா பண்ணும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா நம்ம பாசிவாக ஏர்ன் பண்ண முடியுமா சார்? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பெருசெல்லாம் வேண்டாம், இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குல்ல. நிறைய கிளைண்ட்ஸை பார்க்கும்போது என்ன சொல்லுவேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க,
ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சுருக்கீங்க, எஸ்பிஐ வச்சுருக்கீங்க, ஆக்சிஸ் வச்சுருக்கீங்க. உன் பேங்க்கில் பணத்தை போடுறீங்க, அந்த பேங்க் திவாலானா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் வரும். ப்ரொவைடட் அந்த பேங்க் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 லட்ச ரூபா. நீங்கள் 1 கோடி ரூபா வச்சுருந்தாலும் உங்களுக்கு 2 லட்ச ரூபா தான் வரும். ஏன் அதில் 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க்கை நம்பி அந்த ஸ்டாக்கில் போடலாமே. அப்ரிஷியேஷன் ஆகும். திஸ் கிவ்ஸ் அ மைலேஜ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாங்க. ப்ரைவேட் செக்டாரில் பேங்கிங் எஸ்பிஐ அது பயங்கர வளர்ச்சி கொடுத்துருக்கு. ஓகே, எஸ்பிஐ டேப் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கவர்மெண்ட்டோட ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு கீழே போகாட்டியும் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டாச்சும் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் ஆச்சு, ஒரு வயசானவங்களுக்கு தான் பென்ஷன் அமௌண்ட் கேரண்டியாக வந்துடும் டிவிடெண்ட்டில். ஓகே. ஸோ அப்போ அதுக்கான வழிகள்லாம் என்னென்னவா இருக்கும் சார்? சரி, உங்களுக்கு வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கான்டாக்ட் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகே. இந்த கான்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம ஜீபூவில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸோ நம்ம டீம் உங்களுக்கு எலாபரேட்டாக கொண்டு. ஓகே. எய்தர் இங்கே ரிஸ்க் ப்ரொஃபைலிங் தான் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ப்ரொஃபைல்னா இப்போ எனக்கு ஒரு 20,000 லாஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி போச்சு, நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய குழிகளை பார்த்துட்டு வந்திருப்போம் 16 இயர்ஸில். நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லேமன் பிரதர்ஸ் கிரைசிஸ், மார்டேஜ் கிரைஸ், சப்ரைம் கிரைசிஸை பார்த்துட்டு வந்துட்டோம். கொரோனா பார்த்தாச்சு, கல்ஃப் கிரைசிஸ் பார்த்தாச்சு, அப்புறம் நிறைய வார்ஸ் கல்ஃப் வார் பார்த்தாச்சு. நிறைய விஷயத்தை பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு. நீங்கள் ஒரு 5,000 லாஸ்னால் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ என்னோட ரிஸ்க் அப்பிடைட் டிஃப்ரெண்ட், உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் டிஃப்ரெண்ட். நம்ம கேமரா இப்போது அதுக்காக தான் ஒரு பர்சனல் அட்டென்ஷன். நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை போகும்போது இப்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை விட நல்ல ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு அங்கே மைலேஜ் வரும். இல்லை கோல்டில் மட்டும்தான் அவங்களுக்கு பிரிய இருந்ததுன்னா நான் கோல்டை ப்ரொஃபைல் பண்ணலாம், இல்லை சில்வரை புஷ் பண்ணலாம், ஓகே, இல்லை கார்பரேட் பாண்டை புஷ் பண்ணலாம். அதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும். ஸோ அது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணால் நம்ம டீம் சப்போர்ட். சூப்பர் சார். ஸோ எனக்கு ஒரு பர்சனல் டவுட் இருக்குது சார். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் ஏர்ன் பண்ண முடியுமா? நான் ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணேன், ஓகே, இன்னும் முடியாமல் இருக்குது. அந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஒன் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் மேபி M6 சப்சிடரி இதில் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணாங்க. இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முக்கியம். அவங்க யங்காக இருக்கும்போது ஐடியில் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, ஆமாம், பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு 4 செவத்துக்குள்ளே முடுக்கப்பட்டும் போது 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு பணம் இல்லை, டைம் போகாது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக இது கற்றுக்கிட்டாங்கன்னா, நான் ஐ எம் நாட் புஷிங் தெம் டு ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ் பண்ணாது. நல்லா ஒரு ட்ரெயினர்கிட்ட போங்க. முந்தி ட்ரெயினர் ரொம்ப கம்மி. ஆமாம், ட்ரை டு கிவ் ஃபீஸ், டெலிவரி எடுங்க. இன்றைக்கி இருக்க ட்ரெண்டை பாருங்கள். ட்ரெண்ட் எல்லாம் இருக்குது, படிங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்குது, செபியில் சின்ன சின்ன கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை பண்ணுங்கள். இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன் என்ன, அவங்களே செபி சைட்லேயே இருக்குது. ஓகே, அந்த இதை நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க. அது என்எஸ்சியில் மார்க் ட்ரேடிங் கொடுக்குறாங்க. ஒரு 6 மாதம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூ கம் அண்ட் டேக் அண்ட் ஸ்டாக் டெலிவரி. ஓகே, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பண்ணுறான் அப்படின்னு டோன்ட் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு ஆப்ஷன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், உமன் எம்பவர்மெண்ட் ஸ்டாக் இஸ் த ஒன்லி ஏரியா where you can do a woman empowerment. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். wherever I go seminar, colleges, I am doing one of the same. Super sir. So you are into this field for 16 years. So எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க சார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே? அது ஒரு பெரிய கதை. எனக்கு ஹிந்தி தெரியாது. என் காலேஜில் ஐ வாஸ் ரிஜெக்டட். ஒரு பெரிய கோயம்புத்தூர்லேருந்து எல்லா பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு ரெக்ரூட் பண்ணாங்க. தமிழ்நாடு வரைக்கும் ஃபுல்லாக எடுத்தாங்க. அதில் கோயம்புத்தூர், கேரளா, அப்புறம் கர்நாடகா. ஓகே, இந்த 4 ஸ்டேட்லேயும் 100 பேரில் போயிட்டேன், 50 பேரில் போயிட்டேன், 25 10 போயிட்டேன், 2 பேரில் போக முடியல, ஹிந்தி தெரியலன்னு. சரி, அது ஏதோ வேகத்தில் ஐ வெண்ட் இன் டு மும்பை. ஃபைனலி ஐ கெட் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். அப்படியே சரி இந்த ஃபீல்டில் என்ன இருக்குதா பார்த்துருவோமே அப்படின்னு மை ஜர்னி ஸ்டார்டட். சின்ஸ் ஐ எம் an MBA in finance,
பை த பேர் எனக்கு அது தட் ஹெல்ப்ஸ் மீ. MBA ஃபினான்ஸ் வந்து அப்படியே பிடிச்ச என்ன தான் இருக்குன்னு இன்றைக்கி விஆர் ஆல்கோ டெவலப் பண்ணுறேன். நான் அதை பண்ணேன். சூப்பர் சார். ஸோ யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் ஜாயினிங் வித் அஸ். எஸ் சார், தேங்க்யூ. தேங்க்ஸ். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.